ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹைக் வித் சிவாஜி. போட்டிங் இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்ம காலையில் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம். இந்த லேக்கில் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். போட்டிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், குதிரை சவாரி, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. பலூன் சுடுறது, இதில் 2-3 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதை சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பிடலாம். நம்ம வந்து இப்போ ரோஸ் கார்டன் வந்துட்டோம். ரோஸ் கார்டில் வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 50 ரூபாயும், குழந்தைங்களுக்கு வந்து 25 ரூபாய் வாங்குறாங்க. கேமராவுக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். என்னடா இது நமக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி செக் போஸ்ட் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஒன்வே மாற்றிட்டாங்களா. 3 மாதம் ஆச்சு ஒன்வே மாற்றி. நம்ம இப்போ வந்தோம்ல பாதை, அதில் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அது வழியே தான் நம்ம வரணுமா. இதை வந்து ஒன்வே ஆக்கிட்டாங்க. இந்த போர்டை கவனிக்காமல் தான் நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ரெகுலராக போகிற மாதிரி அங்கே ஒன்வே மாற்றினால இப்போ திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு. ரோஸ் கார்டன் வந்து எப்போதும் ஃபஸ்ட் லொக்கேஷனாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் லொக்கேஷன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து லேக் பார்த்துட்டு வரீங்கன்னா வந்தோடனே இந்த அப்பர் லேக் வியூ பாயிண்ட் நேரம் உள்ளே போயிருங்க. இப்போ வந்து ரூட்டு மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து கவனிக்காமல் போயிடாதீங்க. நான் போனது மாதிரி அப்பர் லேக் வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து புலம்புறாங்க, ஏன் ஒன்வே மாற்றினாங்கன்னு தெரில. ஒரு ஆள் வந்து 1 மாதம் தான் ஆச்சுங்கிறாங்க, ஒரு சில ஆள் 2 மாதம் ஆச்சுங்கிறாங்க. இப்போ நாம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா பாம்பர் நீர்வீழ்ச்சி. இது வந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் வரணும். டால்ஃபின் ஹவுஸ் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். நிறைய பேர் இங்கே வரல, அப்படியே மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க. செம்ம ஒர்த்து பிளேஸு. ஃபோட்டோஸுக்கெலாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லிரில் ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கிறோம். லிரில் ஃபால்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பக்கத்தில் போய் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கலாம். மேலே போனோம்னா அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அந்த வரலாம். சூசைடு பாயிண்ட் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக ஒரே மிஸ்ட்டு, எதுவுமே தெரியல. ஸ்கையும் கீழே பள்ளத்தாக்கும் ஒரே ஒயிட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் கடைகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கோல்ஃப் கிரவுண்டுக்கிட்ட தான் நிற்கிறோம். உள்ளே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறாரு. நிறையா படங்களில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். உள்ளே அலோவ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். பில்லர் ராக்குக்கு எப்போ வந்தாலுமே ஃபுல்லாக மிஸ்டாகவே தான் இருக்குது. அந்த ராக்கை பார்க்கவே முடியுதில்ல. என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா வாங்குறாங்க. ஃபாரினர்ஸ்க்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு கேமராவுக்கு 50 ரூபாய்னா ஃபாரினர்ஸுக்கு வந்து 1000 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. நாம் பசுமை பள்ளத்தாக்கு பார்த்துட்டு தாண்டி வரும்போது வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வந்து காருக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க, பைக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க. பில்லர் ராக்கில் வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. அது இல்லாமல் பார்க்கிங்குமே இங்கேயே இருக்குது. நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நிறைய பேர் வந்து ரோட்லேயே வண்டியை நிறுத்தி வச்சுட்டு டிராஃபிக் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது போர்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நாம் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தான் வரணும் குணா கேவுக்கு. நான் இப்போ பக்கத்தில் வந்துட்டேன். உள்ளே நல்லா சவுண்டு கேட்குது. நிறையா பேர் வந்திருக்காங்க போல். உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாம். என்ன நிறைய இடத்துல மிஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடுது. எந்த லொக்கேஷனுமே பார்க்க முடியதில்லை. சன்லைட்டுமே இப்போ தான் வந்திருக்கு. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து இப்போ வீக் டேஸில் தான் வந்திருக்கேன். அதனால் டிராஃபிக் வந்து ஓரளவு கம்மியாக இருக்குது. நம்ம வந்து டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாட்ச் டவர் மேலே போனேன். வழக்கம் போல் தான். இங்கேயும் ஃபுல்லாக மிஸ்ட்டு, எதுவுமே தெரில. ஃபுல்லாக மறைச்சிருச்சு. குணா கேவ் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே எங்கே போனாலுமே குரங்கு அதிகமாக இருக்குது. நம்ம பொருளெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், இல்லைன்னா பிடிங்கிட்டு போயிடும். கொடைக்கானலில் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே பச்சை பச்சைன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாது. இப்போ வந்து என்ட்ரி டிக்கெட் போடுறாங்க. இங்கேயும் வந்து என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா தான். அதே தான். இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து மிஸ்ட்டு வரும். செம்மையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்து இங்கே நிறையா பண்ணுவாங்க. கொடைக்கானலில் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்து உடனே கழுவி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து குதிரை சவாரியும் இருக்குது. மேக்ஸிமம் குதிரை சவாரிக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபைன் ஃபாரஸ்ட்லேயுமே குதிரை சவாரி இருக்குது. ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது. சன்லைட் எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் நம்ம மேலேயே படுது. அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பெஞ்ச் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பசங்க எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்திருந்தோம். அப்போ வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ளே லாஸ்ட் வாரம் நடந்து போயிட்டு வந்தேன். மிஸ்ட்டு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் வியூ பாயிண்டில் ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து மறைச்சிருச்சு, வியூ பார்க்கவே விடலை. போல் தான் இங்கேயும் அதே என்ட்ரி டிக்கெட் தான். வழக்கம் போல் இங்கேயும் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், வியூ பெருசாக தெரியல. கொடைக்கானல் நம்ம எங்கே போனாலும் ஒரு விஷயம் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பிளேஸ் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கொடைக்கானல் வந்தால் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடமுமே கவர் பண்ணியாச்சு இந்த வீடியோவில். இன்றைக்கி வந்து ஒரு 2-3 சம்பவம் நடந்து போச்சு. காலைல ஒன்வேன்னு தெரியாமல் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போனோம். அதே மாதிரி நான் இப்போ வந்துட்டு இருக்கும்போது ஃபைன் ஃபாரஸ்ட்டு பார்க்காம போயிட்டேன். எப்படி மிஸ் பண்ணனே தெரில ஃபைன் ஃபாரஸ்ட்டை போய். அப்புறம் மறுபடியும் இது ஒன்வேங்கிறதுனால உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. திருப்பி சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இப்போ ஃபைன் ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.